தமிழ் மக்களுக்கு வணக்கம். நின்னுக்கு நான் 5, படுத்துக்கு நான் 10, திமுககாரன்னா ஓசி, இல்லன்னா கருணாநிதி வழியில தகராறு பண்ணுவான் அப்படின்னு பேசினார் இல்லையா? நம்ம பொன்முடி. அந்த செம்மண் திருடன் பொன்முடிக்கு இன்னைக்கு வச்சாங்க பாரு ஆப்பு. அதாவது உயர்நீதிமன்றத்தில யாருமே இவர்களை கேள்வி கேட்கறதுக்கு இல்லையா? ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ ஊதி பெரிதாக்கி, மிகப்பெரிய பிரச்சனையாக்கி, அவர்கள் மீது வழக்கு மேல வழக்கு போட்டு அவர்களை ஊர் ஊரா அலைய விட்டு இத்தனையும் செய்கிறாங்களே! ஆனால் இவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மோசடியை செய்தாலும், என்ன அயோக்கியத்தனத்தில் ஈடுபட்டாலும், இவர்கள கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுதெல்லாம் ஆபத் பாந்தவனாக வரக்கூடிய ஒரு நிலையில தான் நீதிமன்றங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த திமுக கும்பலை யார்தான் கடிவாளம் போட முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது, நம்ம நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நாம் கதறது வேறு யாருக்கு கேட்குதோ இல்லையோ அந்த நீதிபதிக்கு கேட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தானாக முன்வந்து இவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளில் இவர்கள் தப்பித்து கொண்ட விதம் எப்படி, நீதித்துறையை கேலி கூத்தாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பொருள்பட ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவங்க போய் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை பார்த்து சொல்லுது என்னென்ன இந்த மாதிரியான நீதியரசர் இருக்கிறதுனால தான் நீதித்துறையே வாழுது அப்படின்னு சொல்லி இவர்களை செருப்பால் அடித்து போய் வழக்கை எதிர்கொள் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் அப்படியான ஒரு வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. பொன்முடி மீதான சொத்து வழக்கு. அதை ஏற்கனவே அவர் விடுதலை செய்யப்பட்டு அந்த விடுதலை செய்யப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி 2 வழக்குகள் இருக்கின்றன. அதில் ஒரு வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. வந்த பொழுது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ், உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அட்வொகேட் ஜெனரல் PS ராமனை அழைத்து, விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன உங்கள் ஆள் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரா அவர் அப்படின்னு கேட்டிருக்கார். நீங்கள் உடனே யோசிக்கலாம், என்னடா இது, இந்த வழக்கிற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சொத்து வழக்கு, அது மீதான விசாரணை அப்படின்றது போயிட்டுருக்கு. இந்த வழக்கில் பொன்முடி மேடையில் போய் நான் சொன்னேன், ஏற்கனவே பேசினார் பாருங்க, அந்த மாதிரி ஆபாசமாக அசிங்கமாக அருவருக்கத்தக்க விதத்தில் பேசியது எப்படி கனெக்ட் பண்ண முடியும், எப்படி இதையும் அதையும் பொருத்த முடியும், ஏன் நீதியரசர் இதை பற்றி கேட்டார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. என்னென்னா அவர் சொல்கிறார் PS ராமன்ட்ட, இது பாருங்கள், நான் ஏன் இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு அமைச்சர், ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், ஒரு சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டவர், பதவி பிரமாணத்தின் பொழுது இந்த மண்ணின் இறையாண்மையை காப்பேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர் இப்படியெல்லாம் பேச முடியுமா? இதை ஏன் நான் கேட்கிறேன் என்றால், கடந்த ஒரு 2023ஆம் ஆண்டு சொத்து வழக்கில் இவர் குற்றவாளி என்று தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அவர் மேல்முறையீட்டுக்கு சென்ற பொழுது அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது, இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்போ அந்த அப்பீல் பெண்டிங் இருக்கும் பொழுது, மேல்முறையீடு நிலுவையில் இருக்கின்ற அந்த 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 காலகட்டத்தில் இந்த தண்டனை நம்ம நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு முடிவெடுத்தது. அதற்கு சில கண்டிஷன்களை போட்டது. நன்னடத்தை என்பது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். அப்போ அந்த நன்னடத்தை என்பதனை மீறி இருக்கிறார் இந்த அமைச்சர். இது ஏதோ கோபத்தில் சொன்னது போலவோ போகிற போக்கில் சொன்னது போலவோ இல்லை, திட்டமிட்டு பேசப்பட்ட விஷயம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி என்ன மாதிரியான நிகழ்ச்சி, தீக்கால் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் மிக ஆபாசமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. அதன் இடையே பேசப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் தான் நம்ம எடுத்து அந்த வீடியோவாக வெளியே வந்த அந்த கருத்துக்கள் ஒரு சில விஷயங்கள் தான். நீங்கள் மொத்தத்தையும் கேட்டிங்கனாக்க மொத்தமுமே ஆபாசமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்போ இப்படி திட்டமிட்டு இவ்வளவு மோசமாக ஒருவர் பேசுகிறார் என்றால், ஒருத்தருடைய நம்பிக்கையை, அதாவது நீங்கள் இது எடுத்த எடுப்பிலேயே குற்றச்செயல். இதுக்கு நீங்கள் விசாரணையே வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் விசாரணை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வீடியோ ஆதாரம் இருக்குது, மேடையில் பேசியதற்கான ஆதாரம் இருக்கிறது. நான் ஆத்திரத்தில் பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு, இல்லை அவசரத்தில் பேசிட்டேன், இப்படி ஏதாவது நீங்கள் விஷயத்தை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். இந்த விஷயத்தில் அப்படி சொல்லி தப்பிக்க முடியாது. ஏனென்றால் பேசிய தொனி, பேசிய மேடை, இது எல்லாமே திட்டமிட்டு பேசப்பட்டவை. அப்போ திட்டமிட்டு பேசப்பட்டவை என்றால் அதை எப்படி நாங்கள் மன்னிக்க முடியும்? இதுமேல் ஏன் வழக்கு பதியவில்லை? காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டுமே, ஏன் பதிவு செய்யவில்லை அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கார். இவங்க திருன்னு முழிச்சிருக்காங்க அரசாங்க தரப்பு.
அப்போ உடனே அவர் சொல்றாரு இந்த மாதிரி மாலை என்று மாலைக்குள்ள டிஜிபி இங்கே ஆஜராக வேண்டும், என் முன்னால் ஆஜராக வேண்டும், என் முன்னால் ஆஜராகி எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏன் இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை, முதல் தகவல் அறிக்கை நீங்கள் ஏன் பதிவு செய்யவில்லை அப்படின்றது எனக்கு தெரிந்தாக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். மாலை டிஜிபி ஆஜராகியிருப்பார், உரிய விளக்கத்தை கொடுத்திருப்பார், எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது அது குற்றச்சாட்டை ஊர்ஜிதப்படுத்தும் விஷயம் கிடையாது. ஏன்னா குற்றப்பத்திரிகை தான் குற்றச்சாட்டை ஊர்ஜிதப்படுத்துகிறது. இது அந்த ஸ்டேஜுக்கெலாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் பொதுவெளியில் வருகிறது, பொதுவெளியில் பரவுகிறது, பொதுவெளியில் பரவிய காரணத்தால் தான் அவர் மீது நடவடிக்கைங்கிற பேரில் கண் துடைப்பு நடவடிக்கையாக அவருடைய பதவி, கட்சி பதவி, அமைச்சர் பதவி இல்லை, கட்சி பதவி பறிக்கப்படுகிறது. அப்போ இவ்வளவும் தெரிந்திருக்கின்ற விஷயம் ஏன் காவல்துறைக்கு தெரியாமல் போனது? நூற்றுக்கணக்கான பேர்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக. ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்போது அவர் உயர் பொறுப்பில் இருக்கிறார், அவர் எந்த குற்றச்சாட்டை செயலை வேண்டுமானாலும் செய்யலாம். உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எந்த குற்றச்செயலை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ண ஓட்டம் இருப்பதனால் தானே இப்படியெல்லாம் பேசி இவர்களால் தப்பிக்க முடிகிறது. இதை ஒரு வழக்கமாகவே இந்த கட்சியினர் வைத்திருக்கிறார் தானே. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, அந்த சனாதனம் எதிர்த்து பேசியது, டெங்கு மலேரியா என்றெல்லாம் பேசியது. அதாவது ஒரு நம்பிக்கையின் மீது உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஆதரிக்கலாம் அல்லது எதிர்க்கலாம். ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம் ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது கூடுதல் பொறுப்பு வருகிறது. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் அது மாதிரியானது. அப்போ அந்த பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு இது மாதிரி பேசுவது அப்படின்றது ஏற்புடையது கிடையாது. ஏற்கனவே உதயநிதி பார்த்திங்கன்னா, உதவாநிதி பல்வேறு மாநிலங்களில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டு, கர்நாடகா முதற்கொண்டு பல மாநிலங்களில் வழக்கு பதியப்பட்டு அதையெல்லாம் எதிர்கொண்டு வருகிறார் என்றது நாம் எல்லாம் அறிந்ததே. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா போய் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் ஆஜராவதுலேருந்து எங்களுக்கு விளக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், என் போன்றவர்கள் எங்களையெல்லாம் அலக்கழிக்கலாமா? 3 நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது 12 கேஸ் எம்எல்ஏ மட்டுமே போட்டு இதில் 4 நாட்களுக்கு ஒரு வாட்டி வேறு டேட்டில் நீதிமன்றத்துக்கு அலக்கழிக்கலாமா? சீமான் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ரொம்ப பாவம். எனக்காக ஒரு நீதிமன்றத்தில் தான் அது நடக்குது. சீமானுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவருக்கு மாநிலம் முழுக்க அங்கங்கே வழக்குகளை பதிவு செய்து, ஒரே விஷயத்திற்கு இருந்தாலும் பல இடங்களில் பதிவு செய்து, அங்கங்கே அலக்கழித்து, ஒரு நாள் திருச்சியில் இருக்கணும், ஒரு நாள் ராமநாதபுரத்தில் இருக்கணும், ஒரு நாள் மதுரையில் இருக்கணும், ஒரு நாள் வேலூரில் இருக்கணும், இப்படி ஒவ்வொரு நாளும் அலக்கழித்து அவருடைய பணியை கூட அவர் செய்ய முடியாமல் அவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அவர் ஏதோ ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார், அந்த கருத்து சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டதனால். இப்போ அதுவே பொன்முடிக்கு பொருந்தாதா? உயர் பதவியில் இருந்தால் என்ன வேணாலும் பேசிவிட்டு தப்பித்து விடலாமா அப்படின்னு பொருள்பட நீதிபதி கேட்டிருக்கிறார் கேள்வி. அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால், இவர்களையெல்லாம் பார்த்து எவர் சொல்வார் தெரியுமா? கேப்டன் விஜயகாந்த் சொல்வார் தெரியுமா? எனக்கு ஆத்திரங்கள் வருகிறது மக்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவர்களையெல்லாம் பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது. இந்த அருவருக்கத்தக்க ஜந்துக்கள் இவர்கள் எப்படி உலா வருகிறார்கள்? ஏன் உலா வருகிறார்கள் என்றால், கேட்பதற்கு ஆள் இல்லை, தட்டி கேட்க இங்கு ஆள் இல்லை. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். தங்களுக்கு என்று ஒரு மீடியா மஃபியாவை கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த மீடியா மஃபியாவை வைத்து எதை வேண்டுமானாலும் மடைமாற்றம் செய்திடலாம். இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்கலாம். உண்மையிலேயே கண்ணெதிரிலேயே இருக்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை பூதாகரமாக இருக்கின்ற, அதாவது பூதாகரமாக கண்ணால் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட ஒன்றும் இல்லாதது போல அப்படியே கடந்து செல்லலாம். இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு இப்பொழுது நீதிமன்றம் கடிவாளம் போட்டிருக்கிறது. உண்மையில் பார்க்க வேண்டுமென்றால் அந்த இது கொடுத்தாங்க பாருங்கள், தண்டனையை நிறுத்தி வைத்து ஒரு ஆணை பிறப்பித்தது பாருங்கள். அப்பீல் பெண்டிங் இருக்கும்பொழுது இவர் மீதான தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம்னு உச்சநீதிமன்றம், அது ரத்து செய்யப்பட வேண்டும். இவர் அந்த நடத்தை விதிகளை மீறிவிட்டார். நியாயமாக இவர் அமைச்சராக இருப்பதற்கு ஒரு நொடி கூட இவர் அமைச்சராக தொடரக்கூடாது. உண்மையிலேயே அரசியல் சாசனத்தை பின்பற்றுகிறது இந்த அரசாங்கம் என்றால் ஒரு நொடி கூட இவர் அமைச்சராக தொடரக்கூடாது. ஆனால் ஸ்டாலினுடைய விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப, அதாவது ஒரு முதலமைச்சருடைய விருப்பு வெறுப்பிற்கு ஏற்பத்தான் ஒரு அமைச்சரவையில் அமைச்சராக ஒருவர் தொடரலாம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் அவர் சட்டத்தை மீறிவிட்டார், அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக செயல்பட்டு விட்டார் என்றால் ஒரு நொடி கூட அவர் நீடிக்கக்கூடாது.
அதையும் மீறி இவர்கள் நீடிக்கிறார்கள் என்றால் இவர்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றம் தான். இதற்கு என்ன பதிலை சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிந்து இவர்கள் என்ன செய்வார்கள், என்ன சொல்வார்கள்ன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. திமுகவை பொறுத்தவரைக்கும், இதுதான்டா திமுக, இதுதான் திமுக என்று சொல்வார் இல்லையா ஸ்டாலின். அதற்கு ஏற்ப இந்த பொறுக்கிகள், இந்த ரவுடிகள், இந்த காளிகள், இந்த ஆர்எஸ் பாரதி போன்ற தேங்காய் மூடி வக்கீல்களை வைத்து நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ்க்கு எதிராகவே கருத்துக்களை தெரிவிப்பார்கள். இது உச்ச நீதிமன்றம், உச்சிக்குடுமி நீதிமன்றம் என்றெல்லாம் பேசியவர்கள் தானே இவர்கள். அதையே இப்பொழுதும் பேசுவார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆனந்த் வெங்கடேஷ்க்கு எதிராக பேசிய கருத்துக்களுக்கு திமுக வைத்த அந்த விமர்சனங்களுக்கு நீதியரசர் நீதிமன்றத்திலேயே சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்கன்னா. நான் இவர்களுடைய தரத்திற்கு நான் ஒரு நீதிபதி, இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஒரு மாண்பு இருக்கிறது, நான் அதை குலைத்து கொண்டு அவர்களுடைய தரத்துக்கு நான் இறங்கி நான் எதுவும் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். அது மாதிரியான ஒரு நிலை இப்பொழுதும் ஏற்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.